ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் குடும்பங்களின் சார்பிலும் ஜெபக்குழுவின் சார்பிலும் இணையதளத்தின் மூலமாய் ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகிற அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாய் ஒளிபரப்பாகிற ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் ஊழியத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடத்தில் 2 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கருத்தாய் பாதுகாத்து, பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து, ஒரு தகப்பனை போல தூக்கி சுமந்து 3வது மாதம் முதல் தேதிக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த நாளில் இந்த 3வது மாதத்தில், மார்ச் மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா? ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஆண்டவருக்குள் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். இந்த மார்ச் மாதத்தின் வாக்கு தத்தமாக, திறவுகள் வாக்கு தத்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை எண்ணிக்கையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய கோல், அவன் கையில் இருக்க கோல் என்றால் அதிகாரம், அது துளிர்க்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்துக்காய் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, சோர்ந்து போய் கண்ணீரோடு வேதனையோடு இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஏற்ற வரன் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கின்றீர்களோ? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு தக்கதாய் பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனை கோல் துளிர்க்கும். எனக்கு அருமையானவர்களே, மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார். 17ஆம் அதிகாரம் முதல் இறைவார்த்தையில் நான் வாசிக்கிறோம். மோசே இடத்துல கர்த்தர் பேசினார். நீ இஸ்ராயேல் மக்களிடத்தில் பேசி 12 கோத்திரத்தின் பிதாக்களிடத்திலே கோல்களை நீ வாங்கி என் சமூகத்தில் கொண்டு வை. ஒவ்வொரு கோலிலும் அவரவர் கோத்திரத்தின் பெயரை எழுது. ரூபன், நப்தலி, தான், லேவி என்று சொல்லி அந்த 12 கோத்திரத்தின் பெயர்களை எழுது என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் சொன்னதை மோசே செய்தார். அல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, அதை கேட்டு வாங்கினார். வாங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கையின் பேழைக்கு முன்னதாக கொண்டு வைத்தாராம். என் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னார் 4வது இறைவார்த்தையிலே 17:4 நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கையின் முன்பதாக அந்த கூடாரத்தில், உடன்படிக்கை சந்திப்பின் கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னதாக நீ அதை கொண்டு வை என்று சொன்னார். அதை கேட்டு வாங்கினார். சாதாரண ஒரு குச்சி, சாதாரண ஒரு கோல், சாதாரண ஒரு கோல். அதில் ஒவ்வொருடைய பெயர்களை எழுதினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே நான் உருவாக முன்னதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மூத்த குமாரத்தியாய் இருக்கலாம், ஒருவேளை 7வது 8வது பிள்ளையாய் இருக்கலாம், ஒருவேளை 2வது பிள்ளையாய் இருக்கலாம் உங்கள் தாய் தகப்பனுக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது கடைசி பிள்ளையாய் இருந்தான், அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாக்கோப்பு தன் தாய் தகப்பனுக்கு 2வது பிள்ளையாய் இருந்தான், ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். உங்களை மினி தெரிந்து அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். அழைத்தவர் இதுவரை நடத்தியிருக்கிறார், இனிமேலும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! தெரிந்திருக்க நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிட்டு நிற்கீங்களா? இல்லை, இனிமேதான் தொடங்க போகுது. இனி வருகிற நாட்களில் வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா! அது இன்றைக்கே இந்த மாதம் முழுவதும் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். லேவியின் கோத்திரத்தின் கோல் துளிர்த்தது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கவனிங்கள். ஆண்டவர் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனின் கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். ஆனால் இது நிமித்தம் அந்த முறுமுறுப்புகளெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொன்னார். ஆனால் 12 கோத்திர பிதாக்களுடைய கோல்களையும் வாங்கி
மோசே உடன்படிக்கையின் பேழைக்கு முன்னதாய் வைத்தார். என் வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன்னதாய் வை என்று ஆண்டவர் சொன்னபடினாலே நான் உன்னை சந்திக்கிற இடம், உங்க பிரச்சனை எதுவோ அதை ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஆண்டவரை சந்திக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு பாருங்க. ஆண்டவரை அதிகாலையில் எழுந்து நீங்கள் துதிப்பீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னதாக கொண்டு வைத்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு முன்னதாக இருக்கிறது, ஆண்டவரே என் வீட்டிலே என் குடும்பத்திலே என் பிள்ளைகளுக்கு இருக்கிறது, இதை நீ காணும்படியாக இடத்தை கொண்டு வந்து பாருங்கள். எல்லாம் முடிந்து போயிருந்தாலும் அது துளிர் விட்டு எழும்போதை இந்த மாதத்தில் நீ காண போகிறீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான நன்றாய் கவனிங்கள். அந்த சாதாரண குச்சி அதை வைத்தான். ஆண்டவர் சொன்ன வைத்திரு, அதை வச்சுட்டு நீ போயிரு, மறுநாள் வந்து பாரு. 12 கோளையும் கொண்டு வச்சாச்சு. அந்த கோள் துளிர்க்கணும்னா இயற்கையின் விதிப்படி அந்த கோள் மண்ணிலே நட்டப்பட்டு இருக்கணும். இயற்கையின் விதிப்படி ஒரு தாவரம் வளர வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம், வெப்பம் இருக்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும், உரம் இட வேண்டும். ஆனால் ஒன்றுமே செய்யல. இது ஆண்டவருக்கு முன்னால வச்சுட்டு போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, மறுநாள் காலை 8வது இறை வார்த்தையில் சொல்லுது, மறுநாள் காலை உடன்படிக்கையின் கூடாரத்துக்குள் சென்றார். லேவி குலத்துக்கான இருந்த அந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டு இருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தந்தது. கவனிங்களையா, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிட்டு நிற்கல, ஆண்டவருக்கு முன்னால நின்று பாருங்க. அது சாதாரண ஒரு காய்ந்து போன குச்சி, அது சாதாரண ஒரு கோள். ஆனால் அந்த கோள் ஆண்டவருக்கு முன்னதாக இருக்கிறது. அதில் உயிர்ப்பிக்கும் வல்லமையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு குடும்பம் வந்தார்கள் ஜெபிக்கும்படியாய். ஜனவரி மாதத்தில் கண்ணீர் சிந்தி அழுதார்கள், கதறி அழுதார்கள். என் மகனுக்கு 37 வயது ஆகிறது. ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார். மூத்த தம்பி 37 வயது ஆகிறது. இன்னும் இளைய பிள்ளைக்கு வயது குறை. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. நல்ல வேலை ஸ்தாபனத்தில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், கை நிறைய சம்பாதிக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏற்ற துணை காணப்படவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்றார்கள். ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கொடுத்து, ஆண்டவருக்கு முன்னதாக நீங்கள் நில்லுங்கள், ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியான இடத்துல நீங்கள் நில்லுங்கள், ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சில ஆலோசனை கொடுத்து ஜெபித்து அனுப்பியிருந்தேன். கடந்த வெள்ளிக்கிழமை வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் தூத்துக்குடி மாவட்டத்தில் லைன்ஸ்டோன் பகுதியில் நடக்கின்ற இந்த குணமளிக்கு உபவாச ஜபத்திற்கு, தூய சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெறுகிற குணமளிக்கு உபவாச ஜபத்திற்கு வந்திருந்தவர்கள் சந்தோஷத்தோடு சொன்னார்கள், என் மகனுக்கு ஏற்ற மணவாட்டியை கர்த்தர் கொண்டு வந்து நியமித்திருக்கிறார், நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, ஈஸ்டர் நாளுக்கு முன்னதாக நடந்தது பிரதர் என்று சொல்லி சந்தோஷமாய் சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நிற்கின்றீர்களோ? இல்லை, இதிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். அநேகர் கண்கள் காணத்தக்கதாய் அந்த காய்ந்து போன குச்சி, அந்த காய்ந்து போன அந்த கோள் துளிர் விட்டிருந்தது. துளிர் விட்டது மாத்திரமல்ல, அது பூத்து குலுங்கினது மாத்திரமல்ல, அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. அதை பார்த்த மற்ற கோத்திரங்கள், மற்ற ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு மற்ற முறுமுறுப்புகளாம் அடங்கி போனது. எல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது என்று சொல்லி நிற்கிற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, அருமையான தம்பி தங்கையே, அன்பான சகோதரனை சகோதரி, கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லா போராட்டத்து மத்தியில் நான் வரேன். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் படிப்பு இல்லை, பதவி இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்ல மட்டும் இருந்தால் போதுமா? ஏசு மட்டும் உங்க கூட இருந்தால் போதும். உங்க மேலே நீங்க நிற்கிற இடத்துல ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறது உண்மையானால் ஆவியானுடைய வல்லமை உங்க மேலே வரும்போது, உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதை இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில் இது நடக்கும். இந்த நாட்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்கிறது, வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒளிவதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, என் அன்பு தகப்பனே, தாயே,
சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட வருகிறது. உங்கள் வாழ்க்கை துளிர் விட்டு எழும்ப போகிறது. இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் காண போகிறீர்கள். இதுவரை இருந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆம், அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். எண்ணிக்கையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. வீட்டில் ஆண்டவர் இது நிமித்தம் ஆரோனை அழைப்பித்திருக்கிறார். தேவ சன்னிதானத்தில் தேவ சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்தை ஒருவனாயும் செய்ய முடியாது என்று சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் சொன்ன வார்த்தையின்படி அழைப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நடத்த போகிறார். இந்த மாதம் முழுதும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் மூடுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையானவர், உங்கள் குடும்பத்திலே துளிவிட்டு எழும்ப போகிறது. இதுவரை காய்ந்து போய், இதுவரை கஷ்டத்தோடு, இதுவரை தரித்திரத்தோடு, இதுவரை கண்ணீரோடு இருந்த உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இன்றைக்கு வருகிறது. ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்டு எனக்கு கற்பம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் கண்ணீரோடு இருக்கிற 8 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு கலங்கி நிற்கீங்களா? எனக்கு அருமையானவர்களே, 23 ஆண்டு காலம் கழித்து கர்த்தர் கர்ப்பத்தை கொடுத்தார். 19 ஆண்டு காலம் கழித்து அருமையான எங்களுடைய பகுதியிலே, எங்களுடைய பங்கிலே ஆண்டவர் இந்த சகோதரிக்கும் சகோதரனுக்கும் ஒரு கர்ப்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இயேசுவை மட்டும் நம்புவோம். ஒருவேளை சரீரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இது நிமித்தம் கர்ப்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி நிற்கிறாயோ? இல்லை மகளே, உன்னை கர்த்தர் பிள்ளை தாட்சியாய் மாற்ற கர்த்தரால் கூடும். அப்படி வார்த்தை உனக்கு வருகிறது. உன்னைத்தான் துளிர்விட்டு எழும்ப செய்ய போகிறார். இதோ காய்ந்து போன கோலை அவர் துளிர்க்க செய்வது அவருக்கு லேசான காரியம். அவரது சமூகத்தில் வைக்கும்படியாய் மோசே இடத்தில் சொன்னார், நீ யாரிடத்தில் நிற்கிறாய்? நீ எந்த மனிதனிடத்தில் நிற்கிறாய்? நீ மனிதனிடத்தில் நிற்கிறாயா? இல்லை என்று சொன்னால் அதிகார இடத்தில் நிற்கிறாயா? எந்த மனிதனையும் நம்பி நிற்கிறாயா? நீ வானத்தையும் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் எனக்காக சிலுவையிலே மரித்தாரே, அந்த ஆண்டவருக்கு மனதாய் வந்து நின்று பாருங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். உங்க வாழ்க்கையில நீங்க உங்களைத்தான் கற்பம் தரிக்கும்படியாய் வைப்பா. உங்க வாழ்க்கையில நல்ல கொஞ்சம் கவனித்து பாருங்க. 100 வயதான ஆபிரகாமுக்கு 90 வயதான சாராளுக்கு கர்த்தர் கொடுத்தார், அந்த பாக்கியத்தை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், எப்படி 89 வயதுல இருந்து 90 வயதுக்குள்ள எப்படி இந்த கற்பத்தை சுமக்க முடியும்? ஒரு கிழவி, ஒரு பாட்டி, ஒரு மூதாட்டி. ஆனால் இவள் எப்படி கற்பம் சுமப்பாள்? எப்படி பிள்ளைக்கு பால் கொடுப்பாள்? எப்படி அவள் தோளில் போட்டு தாளாட்டுவாள்? யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் பலன் கொடுத்தார். கர்த்தருடைய பலன் இறங்கி வந்தது. அவள் சந்ததி வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண வேண்டும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையின்படி செய்தது. இன்றைக்கும் உங்களையும் துளிர்விட செய்ய போகிறார். உங்கள் சந்ததியை பெருக செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்ணிலே மாறும். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, ஒருமனப்பட்ட இதயத்தோடு இருக்கிற இடத்துல இணையதளத்தின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தொலைக்காட்சியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னதாக நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதை இந்த நாட்களில் நீங்கள் காணப்போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் இந்த வல்லமையுள்ள வார்த்தை தகப்பனே, ஆரோனின் கோல் துளிர்த்தது என்ற வார்த்தையின்படி அவள் வாழ்க்கை துளிர்க்கத்தக்கதாய் கிருபைதாரும். மனாந்தரங்கள் மாறட்டும். விசேஷித்த விதமாய் கற்பத்தின் கனிக்காய் கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற என் அன்பு மகளுக்காய் மகனுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, நீர் தாமே அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து நீர் உயிரோடு கூட இருக்கிற என்பதை விளங்க பண்ணும். ஒரு வாழ்க்கை துளிவிட்டு எழும்பட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடும். ஏற்ற துணைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு இணைத்து பழுகவும் பெருகும் கிருபைதாரும். உம்முடைய நாமத்தினாலே பிதா குமார் பரிசுத்தாவின் வல்லமையோடு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். தகப்பனே, நான் தெரிந்து கொண்டவனின் கோல் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் துளிர்விட எழும்ப அற்புதங்களை காண கிருபைதாரும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.